திரைச்சீலை. இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேருபீன்கள் உள்ளதுமான ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணி அதற்கு சீத்தி மரத்தினால் 4 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு 4 வெள்ளிப்பாதங்களை வார்ப்பித்தான். கூடார வாசலுக்கு இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் அதன் 5 தூண்களையும் அவைகளின் வளைவாணிகளையும் உண்டாக்கி அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகட்டால் மூடினான். அவைகளின் 5 பாதங்களும் வெண்கலமாயிருந்தது. ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள பரிசுத்த ஸ்தலத்தையும் மகா பரிசுத்த ஸ்தலத்தையும் பிரிப்பதற்கு ஒரு திரைச்சீலை போடப்பட்டிருக்கிறது. இதற்காக மோசே இளநீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்யப்பட்டதும் விசித்திர வேலையாகிய கேருபீன்கள் உள்ளதுமான ஒரு திரைச்சீலையை உண்டு பண்ணுகிறார். மோசே அதற்கு சீத்திம் மரத்தினால் 4 தூண்களை செய்து அவைகளை பொன் தகட்டால் மூடி அவைகளின் கொக்கிகளை பொன்னினால் பண்ணி அவைகளுக்கு 4 வெள்ளி பாதங்களை வார்ப்பிக்கிறார். மகா பரிசுத்த ஸ்தலம் திரைச்சீலையினால் மூடப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அதற்குள் வெளிச்சம் அதிகமாயிராமல் அது இருளாக இருக்கும். ஆசரிப்பு கூடாரத்தில் கர்த்தரை ஆராதிக்க வருகிற ஜனங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாது. அவர்கள் தூரத்தில் இருந்தே கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நமக்கு கர்த்தருடைய கிருபாசனத்தை கிட்டிச் சேருகிற சிலாக்கியம் கிடைத்திருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்மிடத்தில் வருகிற யாரையும் புறம்பே தள்ள மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லோரையும் தம்மிடத்தில் வருமாறு கிறிஸ்துவானவர் அன்போடு அழைக்கிறார். புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருளில் இருப்பதில்லை. கர்த்தருடைய வேதம் நமக்கு தீபமாகவும் வெளிச்சமாகவும் இருக்கிறது. திரைச்சீலையே ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலாக செய்யப்பட்டிருக்கிறது. மோசே கூடார வாசலுக்கு இள நீல நூலாலும் இரத்தாம்பர நூலாலும் சிவப்பு நூலாலும் திரித்த மெல்லிய பஞ்சு நூலாலும் செய்த சித்திர தையல் வேலையான ஒரு தொங்கு திரையையும் அதன் 5 தூண்களையும் அவைகளின் வளை வாணிகளையும் உண்டாக்குகிறார். அவைகளின் குமிழ்களையும் வளையங்களையும் பொன் தகட்டால் மூடுகிறார். அவைகளின் 5 பாதங்களும் வெண்கலமாயிருக்கிறது. ஆசரிப்பு கூடாரத்திலே கர்த்தரை ஆராதிக்க வருகிற இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே பிரவேசிக்க கூடாது. அதற்குள்ளே பிரவேசிப்பதற்கு அவர்கள் தடை பண்ணப்பட்டிருக்கிறார்கள். ஆசரிப்பு கூடாரத்திற்கு வரும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் கர்த்தருடைய மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு வாசலாய் இருக்கும் திரைச்சீலைக்கு அருகே கூடி வருவார்கள். அந்த வாசலை தாண்டி அவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிக்க கூடாது. புதிய ஏற்பாட்டு காலத்து விசுவாசிகளாகிய நாம் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவனுடைய கிருபாசன தண்டையிலே தைரியமாய் கிட்டிச் சேருகிற சிலாக்கியத்தை பெற்றிருக்கிறோம்.